நம்ம ஒரு பொண்ணை வளர்க்குறோம், பல வருஷமா அவளை படிக்க வச்சு ஆளாக்கி அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணு எங்கிருந்தோ வந்த ஒரு களவாணி பையன். நான் சொல்றது எல்லா பையனையும் சொல்லலை, ஒரு திருட்டு மொல்ல மாதிரி இருக்கிற ஒரு களவாணி பையன் நம்ம ஆசையா வளர்த்த பொண்ணை பேசி ஆரம்பத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பிறகு காதலா மாறி அவன் கூட போறீங்க. அப்படி அப்பா அம்மா விட்டுட்டு நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கும், ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்க வாழ்க்கை ஒரு சைபரா இருக்கும், ஜீரோவா இருக்கும். எல்லாருக்கும் நான் சொல்றது சக்சஸ் ஆகும், ஒரு சில பேருக்கு மட்டும்தான் சக்சஸ் ஆகும், சரியா? ஆனா எல்லா காதலும் சக்சஸா கிடையாது. அப்பா அம்மா விட்டுட்டு நீங்க போனீங்கன்னா அவங்களோட வேதனை நீங்க புண்படுத்துற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்குங்க, ஆனா கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. யோசிச்சு பார்ப்பீங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டேன், எங்க அப்பா அம்மா அன்னைக்கே சொன்னாங்க கேட்கல, நான் விட்டுட்டேன், எவனோ ஒருத்தன் களவாணி பையனை பேச்சை கேட்டு இன்னைக்கு நான் சீரழிஞ்சு கிடக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, மனசுல படும். நான் சொல்றது எல்லா பெண்களும் சொல்ல, எல்லா பையனும் நான் சொல்லல. சில பசங்க இருக்கிறாங்க, நல்ல பசங்க இருக்கிறாங்க, லவ் பண்ணாலும் அந்த பொண்ணை காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும், குடும்பம் நடத்தணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனா அப்பா அம்மாக்கு சொல்லுங்க, அப்பா எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, நான் அந்த பையனை நான் லவ் பண்றேன், என்னை சேர்த்து வைங்க சொல்லுங்க. ஆனா அவங்க கண்டிப்பா அவங்க சேர்த்து வைப்பாங்க, கண்டிப்பா அப்பா அம்மா சேர்த்து வைப்பாங்கங்க. நான் சொல்றேன் சேர்த்து வைப்பாங்க, நல்ல பையனை அவங்க சேர்த்து வைப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு களவாணி பையனை நம்பி போயிடாதீங்க, உங்க வாழ்க்கை சைபராயிடும். அப்பா அம்மாவோட விருப்பத்தோடு இருங்க. அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேதனை. சின்ன வயசுல குழந்தைய நம்ம பொண்ணு 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 சொல்லி வளர்த்தவங்க அவங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வர வைக்காதீங்க, கண்டிப்பா நீங்க வேதனைப்படுவீங்க. நல்ல பையனா இருந்தா கல்யாணம் பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கும்.